வெல்கம் டு நூலும் நேசமும். நான் தான் உங்க ஜெயா. ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற குட்டி லேக்குக்கு தான் போயிருந்தோம். அண்ட் அங்கேயே பப்ளிக் பார்க்கும் இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு, வாக்கிங் ஏரியாவும் இருக்கிறதுனால வாக்கிங் போயிட்டு வந்தாச்சு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, வாக்கிங் ஏரியா இந்த மாதிரி தான் இருக்கும். சைடில் ஃபுல்லாக லேக்கு. அண்ட் 6:30க்கு மேலே அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். மேடம் போன உடனேயுமே குடு 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 குடுன்னு என்னை விட்டுட்டு ஓடிட்டாங்க. அவங்க போய் வந்து விளையாடணுமாம்மா, வாம்மா வாம்மா அப்படின்னு சொல்லிட்டு மேடம் சொல்லிகிட்டே இருக்காங்க. மேடம் எப்போல்லாம் பார்க்குக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா உடனே வந்து ரொம்ப குஷியாயிடுறாங்க. இது வந்து நம்ம நம்ம கீழே அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற ப்ளே ஏரியாவை விட இது ரொம்ப 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 பெருசு. நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் ஒன்று ரெண்டு ஐட்டம் மட்டும் இருக்கிறதுனால பெருசாக குழந்தைங்க யாரும் நம்ம போகிற டைமுக்கு விளையாடுறதுக்கு வராது இல்லாதனால அவளுக்கு வந்து போர் அடிச்சிருச்சு. இந்த பார்க் வரோம் அப்படின்னா நிறைய மனுஷங்களை பார்க்குறா அண்ட் இன்ட்ராக்ட் ஆகுறா. அண்ட் அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த மாதிரி. ஸோ மேடம் எப்போல்லாம் பார்க்குக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்களோ அப்போல்லாம் வந்து மண்ணில் விளையாடுற கிட்டெல்லாம் எடுத்துக்குவாங்க. பட் இன்றைக்கி எடுத்துகிட்டு வரல. ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி வந்ததுனால சரி சீக்கிரம் போயிடலாம் அப்படிங்கிற ஃபீலில் தான் வந்தேன். ஆனால் அவள் வந்தாங்க ரொம்ப நேரம் எனக்கு அந்த டாய்ஸையே எடுத்துகிட்டு வரலன்னு கேட்டுகிட்டே இருந்தாள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு இதில் இருக்கிற இந்த ஃபுல் வியூவும் காமிக்கிறேன். எப்படி இருக்குது என்ன ஏதுங்கிறது. இப்போ எல்லாமே வந்து கொஞ்சம் குட் கண்டிஷனில் இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த உட்காந்து விளையாடுறது மட்டும் 2 உடஞ்சிருச்சு. ஆனால் மேபி இன்னும் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா உடையுமா என்னன்னு தெரியல. அது எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி சறுக்கி விளையாடுறதுலலாம் கரண்ட் ஷாக் வர மாதிரி கரண்ட் ஷாக் வந்துகிட்டே இருக்குது. பாப்பா எர்த்தடிக்குது அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அவளோட ஃபேவரட் தான் அந்த தூரி. அதில் உட்காந்து எவ்வளோ நேரம் வேணாலும் ஆடிகிட்டே இருப்பாள். ரவுண்டாக சுற்றி வந்துகிட்டே இருப்பாள். ஆக்சுவலி பார்த்திங்க அப்படின்னா, பார்க்குக்கு வந்தாலே ஒரு மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷிங்காக இருக்கும். ஏன்னா எல்லோரும் அங்கே வருவாங்க. இது வந்து பெய்டு எல்லாம் கிடையாது இல்லையா? அதனால் ரெகுலராக நிறைய பேர் வருவாங்க. இந்த மாதிரி ஜிம் எக்ஸசைஸ் செய்யறதுக்கு இல்லைன்னா கொஞ்ச நேரம் ஸ்ட்ரெச் பண்ணுறக்கு அந்த மாதிரியெல்லாம் நிறைய பேர் வரும்போது இது கொஞ்சம் நல்லாவே இருக்கும். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.